பார்ட்னர்ஷிப் சாப்டர்ல நம்ம தமிழ்நாடு +2 அக்கௌண்டன்சில எக்ஸசைஸ் 19 பார்க்கலாம். எக்ஸசைஸ் 19. ராஜேஷ், சதீஷ் அண்ட் மதன் ஆர் பார்ட்னர்ஸ். ரேஷியோ கொடுத்துட்டாங்க 3:2:1. அதாவது 3:1. ஓகே. Their balance sheet as on 31st March is given below. எப்போதும் ஒரு லுக் விட்டுருங்க பேலன்ஸ் ஷீட்ல. அசட்ஸ்ல பாத்தீங்கன்னா பெர்மிசஸ், மிஷினரி, டெட்டா, ஸ்டாக். ஓகே, எல்லாம் நார்மல் தான். ஓகேயா, எதுவும் ஸ்பெஷல் எதுவும் இல்லை. லைபிலிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட், ஜெனரல் ரிசர்வ். ஓகே, ஜெனரல் ரிசர்வ் எப்போதுமே ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு ஓல்டு ரேஷியோல போகும். எப்ப ஓல்டு ரேஷியோ எனி அட்மிஷன் ஆர் ரிட்டையர்மெண்ட். ஓகேயா. கிரெடிட்டர்ஸ் அண்ட் பில்ஸ் பேபிள் நார்மல். ஓகே, சூப்பர். அடுத்தது என்ன இருக்கு? மதன் ரிட்டையர்ஸ் ஆன் 31st March. சேம் டே ரிட்டையர் ஆகுது. அது முக்கியம். ஏன்னா சில சமயம் தள்ளி வந்தேன்னு வச்சுவாங்க, அந்த கேப்புக்கு ஏதாவது ப்ராஃபிட் தரணும், இல்லாட்டி ஏதாவது அமௌண்ட் இருக்கும். சரி, இப்போ மதன்கிறது யாரு? 3வது பார்ட்னர். இதை மார்க் பண்ணிக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு ஒர்க்கிங் நோட் தான் போட்டு காட்ட போறேன். ஓகே. சப்ஜெக்ட் டு தி ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ். ராஜேஷ் அண்ட் சதீஷ் வில் ஷேர் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் கொடுத்துட்டாங்க 3:2. ஸோ நியூ ரேஷியோ கொடுத்தாச்சு. ஸோ நியூ ரேஷியோ நம்மள்ட்ட இருக்கு. ஸோ we have to find out what is the sacrificing ratio. ஓகேயா. Assets are to be revalued as follows. Machinery 3,90,000. Machinery books எவ்வளோ இருக்கு? Machinery 3,90,000னா லாஸ் 30,000. கரெக்ட். ஏன்னா பிரைஸ் இறங்கி இருக்கு. ஸ்டாக் 2,90,000. ஸ்டாக்கும் எல்லாமே லாஸ் போல இருக்கு, அதுவும் கம்மியா இருக்கு. ஓகேயா. அதாவது புக் வேல்யூ இஸ் 3 lakhs, ஆனா அவங்க எஸ்டிமேட் பண்றது 2,90,000, கம்மியா எஸ்டிமேட் பண்றாங்க. டெட்டாஸ் 1,52,000. டெட்டாஸ் 1,52,000. இதாவது லாபமா? இல்ல, இதுவும் நஷ்டம். ஓகே. அப்புறம் என்ன இருக்கு? குட்வில் ஆஃப் த ஃபேம் இஸ் வேல்யூட். எப்போதுமே கவனிக்கணும். ஃபேம்னா இப்ப இவருடைய ஷேர் கண்டுபிடிக்கணும். யாரோடது? மதன் ஷேர், which is equal to 1/6. இது மூணுத்தையும் கூட்டினீங்கன்னா 6 வரும். ஸோ அதில் 3/6, 2/6, 1/6. ஓகேயா. ஸோ 1/6 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 20,000 வந்துடும். கரெக்டா? ஓகே, சூப்பர். ப்ரிப்பேர் நெசசரி லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ், பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன பண்ணோம்னா, சரி, ரிவல்யூஷன் கூட்டிக்குவாங்க முதல்ல. 30, 38, 48,000 லாஸ். ஓகே, நீங்களும் இந்த மாதிரி குயிக்காக போட்டுக்கலாம் ஒர்க்கிங் நோட். ராஜேஷ், சதீஷ், மதன். ஓகே, ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் 4 lakhs, 3 lakhs, 2,50,000. ஓகேயா. பிளஸ் ஜெனரல் ரிசர்வ். ஜெனரல் ரிசர்வ் வந்து 1,20,000 இருக்கு. இன்டூ 3/6 போட்டிங்கன்னா பாதி, ஸோ 60,000. அடுத்தது 1,20,000 இன்டூ 2/6, 40,000. நான் 1/3. ஓகே, 1,20,000 இன்டூ 1/6 போட்டிங்கன்னா 20,000. மூணுத்தையும் கூட்டினா 120. கரெக்ட். ஓகே, அதான் முக்கியம். 6 4 10 12. ஓகே, ஸோ we have to add 60, 40, 20. ஓகே, ஸோ ஜெனரல் ரிசல்ட் டிக் அடிச்சுவாங்க. இந்த மாதிரி பேலன்ஸ் போட்டாச்சு. அடுத்தது மைனஸ் ரிவாலுவேஷன் லாஸ், அதே மாதிரி போட்டுக்குவாங்க. 48,000 இன்டூ 3/6 போட்டிங்கன்னா பாதி, 24,000. ஓகே, இன்டூ 2/6 போட்டிங்கன்னா 1/3, 16,000. 48,000 இன்டூ 1/6 போட்டால் 8,000. அதில் கூட்டிக்குவாங்க. 24, 16, 40, 48. சூப்பர். ஓகே, இது மைனஸ், இது மைனஸ். ஓகே, -24, -16, -8,000.
ஓகேயா? இப்போ நெக்ஸ்ட் என்னது? குட்வில், அதை கிரீன்ல போட்டுக்கலாம். குட்வில் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ குட்வில் இப்போ நமக்கு என்ன தெரியும்? மதன் ஹேஸ் டு கெட் 20,000 கிரெடிட். அது ஓகே. இப்போ மதனுக்கு ஆட் பண்ணிக்குவாங்க. மதன் ஆட் பண்ணிடணும். ஓகேயா? ஆனா இந்த ரெண்டும் சாரி, இந்த அமௌண்ட் வந்து இந்த ரெண்டு பேரும் ராஜேஷும் சதீஷும் சாக்ரிஃபைசிங் ரேஷியோல போகும். குட்வில் மொத்தம் சாக்ரிஃபைசிங் ரேஷியோல போகும். ஓகே, ஹவு டு யூ ஃபைண்ட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ? ஓல்ட் ரேஷியோ மைனஸ் நியூ ரேஷியோ. ஓகேயா? ஸோ ஓல்ட் ரேஷியோ ராஜேஷ்க்கு என்ன இருக்கு? 3/6 இருக்கு, ரைட்? ஸோ 3/6 மைனஸ் இது 3/5, கரெக்ட்? ஈக்குவல் டு எல்சிஎம் 30 எடுத்தீங்கன்னா 5, 15, 6, 18 ஈக்குவல் டு மைனஸ் 3/30. ஓகே, அதே மாதிரி இவரது என்ன வரும்? 2/6 வரும். 2/6 மைனஸ் 2/5, கரெக்ட்? யா, 30 எடுத்துவோம் எல்சிஎம். 5, 10, 12 மைனஸ் 2/30. ஓகே, சேம் ரேஷியோ தான். அதே ரேஷியோ தான் வரும். பட் இருந்தாலும் செக் பண்ணிக்கணும். ஓகேயா? அப்ப 20,000 இன்டூ 3/5 போட்டீங்கன்னா 4, 12,000, கரெக்டா? ஸோ இவருக்கு வந்து மைனஸ் 12, இது மைனஸ் 8. ஓகேங்க, அவ்வளோதாங்க. சூப்பர். இந்த மாதிரி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மிஸ்டேக்கே வராதுங்க. ஸோ ரிவாலுவேஷன் போட்டாச்சு. இப்போ அகைன் பிளாக் டு ப்ளூ. ரிவாலுவேஷன் போட்டாச்சு. ஓகே, கேபிட்டல் அக்கௌண்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டாச்சு. ஜென்ரல் ரிசர்வ் போட்டாச்சு. தென் குட்வில் போட்டாச்சு. ஓகே, இப்போ நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா இதுதான் பேலன்ஸ். என்ன இருக்கு? 4,60,000 இருக்கு. இந்த பக்கம் கூட்டினீங்கன்னா 36 வருது. ஸோ 4,24,000. இது வந்து 3,40,000. அதில் 24 போச்சுன்னா 3,16,000. இது வந்து 250, 270, 290. 290னா 282. ஆன்சர் பார்க்க கூடாது, வேணா செக் பண்ணிக்கலாம். 4,24,000 கரெக்ட். 3,16,000 கரெக்ட். 2,82 கரெக்ட். சூப்பருங்க. அவ்வளவுதான். இப்போ நீங்க பேலன்ஸ் ஷீட் கூட போடலாம். இதே மாதிரி ஒர்க்கிங் இல்லை, போடுறதா இருந்தால் போடலாம். போட்டுமா? ஓகே, வில் சி. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ரைட் எடுத்துடலாம். எடுத்துட்டு என்ன இதுன்னு போட்டுடலாம், என்ன அமௌண்ட் போட்டுடலாம். ஓகே, இது மட்டும். இங்க வந்து சேம் ப்ரெமிசஸ் 4 lakhs. ஓகே, தென் கேஷ் அட் பேங்க் 20,000. அதாவது புது பார்ட்னர் உள்ள வந்தாதான் கேஷ் உள்ள வரப்போகுது. இது எதுவும் கிடையாது, கரெக்டா? ஸோ அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணீங்கன்னா 2, 11, 16, 25, 5, 2, 2, 4, 5, 8, 12. இங்க வரதா பார்க்கலாம். இங்க ஓகே. ஓகே, தென் மதனுக்கு மாத்திரம் எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்ட் தனியா போட்டுக்கணும். கேபிட்டல் அக்கௌண்ட்ல வராது. அது கேபிட்டல் அக்கௌண்ட்ல வராது. நான் சும்மா இங்க எழுதியிருக்கேன். ஜெனரல் ரிசர்வ் 0, கிரெடிட்டர் சேம் 50,000, பில்ஸ் பேபிள் சேம் 1,80,000. ஆட் பண்ணீங்கன்னா 0, 0, 0, 6, 2, 8, 8, 4, 12, மிச்சம் 1, 8, 9, 14, 15, 23, 25, 5, மிச்சம் 2, 1, 3, 3, 2, 5, 3, 8, 12. சூப்பர். அவ்வளவுதாங்க. வாவ். ஓகே, இது கொஞ்சம் ஒர்க்கிங் நோட் இருந்தாலும் லாங்கா இருக்கு. பட்டு நீங்க வந்து ஒரு சிலர் இந்த டைம் சேவ் பண்ணிக்கலாம். ஆனா இப்ப அப்படியே நீங்க டக்குன்னு போட்டுடலாம். கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ், ரிவாலுவேஷன் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஓகேயா? இது எக்ஸசைஸ் 19 நம்ம தமிழ்நாடு +2 அக்கௌண்டன்சியில். ஓகே, தேங்க்யூ.